வெல்கம் டு பிருந்தாஸ் vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் கூழ் ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்காக தான் ரெடி ஆகியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்து லுக்கு. இதுதான் நம்ம லுக்கு. மார்னிங் 4 மணிலேருந்து ரெடி ஆகிட்ருக்கோம். கோயிலில் கூழ் ஊற்றுனாலே கூழெலாம் வந்து நேற்றே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் இன்றைக்கி போய் பொங்கல்லாம் வைக்க போகிறோம். இன்றைக்கி ஆடிப்பெருக்குன்றதுனால வேறு செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக கிளம்பி போய் அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, அங்கே போயிட்டு பேச முடியுமான்னு தெரியல, பட் வந்து வீடியோஸ் கேப்சர் பண்ணி ஷேர் பண்ணுறோம். பாய். ஹாய், வந்துட்டோம் நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது இடம். பட் ஆனால் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வச்சுட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் நகருங்க, ஆல்ரெடி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படியே கட்டையை வச்சு சொருகி வச்சுருவோம். வந்தாச்சு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவுமே கேட்காது. இந்த இடத்தெல்லாம் அப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு பொங்கல் பானைக்கெல்லாம் பொட்டு வைக்கிறது, அந்த வேலைலாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் அங்கே அந்த ஊரில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னாலே ஏதாவது வித்துட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி நாகப்பழம் அப்படி இப்படின்னு வித்துட்டு இருந்தாங்க. போனதுமே எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். போகும்போது பெட்ஷீட் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். அதெல்லாம் அப்படியே விரித்து புளிய மரத்து கீழே ஜாலியாக உட்காந்துட்டு எல்லாம் கதை பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து இந்த வெள்ளத்தெல்லாம் கட் பண்ணுற ஒர்க்கை வந்து காந்தன், அப்புறம் என் தம்பி, எங்கள் அப்பா எல்லாருக்கிட்டையுமே கொடுத்துட்டோம். அவங்க ஜாலியாக உட்காந்துட்டு பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம இந்த சின்ன வயசில் ஐஸ்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் இந்த மாதிரி ட்ரிப் போன மாதிரி இருந்தது எங்களுக்கு. எல்லாரும் ஒரு ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிட்டே பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். கூழெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டதுனால வெறும் சக்கரை பொங்கல் மட்டும்தான் இப்போ வைக்கலான்ற பிளானு. அப்புறம் சக்கரை பொங்கல்லாம் வச்சு கோயில் உள்ள போனால் சரியான கூட்டம். வெளியே வர்றதுக்கே ஒரு 40 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. செம்ம அனல் வேற. இன்னைக்கு ஆடிப்பெருக்குன்றதுனால பயங்கரமான கூட்டம். ஒரு வழியா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில வந்துட்டோம். வெளியே வந்ததுமே இந்த மாதிரி வளையல் கடை பார்த்தேன். கண்ணாடி வளையல், என்னோட சாரிக்கு மேட்சா ஒரு மாதிரி நாட்டு வளையல் சொன்னாங்க. வளையல் வாங்கிட்டு கூழ் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கூழ் ஊற்றுற வீடியோலாம் எடுக்க முடியல, மழை வந்துட்டதுனால. அதனால கூழ் மட்டும் ஊற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.